கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 7வது மாசத்துல கர்த்தர் நமக்கு தந்த வேத வார்த்தை என்ன அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் அதிகாரம் 43 வசனம் 2 சொல்லுகிறது. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றாது. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணீர்களை கடக்கிற ஒரு அனுபவம். இந்த உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் நமக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே நான் தலைக்கு மேலே வெள்ளம் போகுது, ஐயோ அவன்கிட்ட நம்ம போயிட்டா நம்ம அவனுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடுமே, அவனுக்கு உதவி செய்யணுமே, அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன செய்வாங்க, நம்ம வீட்டு எல்லாருமே சொந்த பந்தம் உறவுகள் எல்லாம் நம்ம விட்டு தூரமாக போயிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலைங்க. நான் உன் கூட இருப்பேன், நீ தண்ணீரில் கடக்கும் போது நான் உன் கூடவே இருப்பேன், சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீ ஆறுகளை கடக்கும் போது ஒரு உபத்திரவத்தின் பாதை இங்கே கடந்து போகணும், அது தாண்டி போக முடியாத அளவுக்கு ஆற்றுல வெள்ளம் கிடக்குது. ஆனால் அதை ஆற்றுக்குள்ளே காலை வச்ச உடனே அந்த வெள்ளம் என்ன செய்யும், நம்மளை அப்படி புரட்டி போட்டு தண்ணியில் அடித்து கொண்டு போவேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஆறுகளை கடக்கும் போது கூட நான் என்ன செய்வேன், அது உங்களை உங்களை புரட்டி போடாது, நீ கடந்துருவீங்க, அந்த ஆற்றை கடந்து போயிருவீங்க. செங்கடலை கடந்தது இஸ்ரேல் மக்கள் கடந்து போனது போல ஆறுகளை கடப்பது எவ்வளோ எளிது தெரியுமா? ஆண்டவர் செங்கடலையை 2ஆக பிரித்து ஜனங்களை வழிநடத்தினார். இன்னைக்கு ஆறுகளை கடக்கிற அனுபவம் ரொம்ப ரொம்ப அதை விட ஈஸி. ஸோ ஆறுகளை கடக்கிற அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து போயிடுவோம். அதுக்கப்புறம் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீ அக்கினியில் நடக்கும் பொழுது பாருங்க, வசனம் தெலுங்கு, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றாது. அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், வேதாகமத்தில் ஒரு வசனத்தில் இருக்கிறது, நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தானியேல் புத்தகம் அதிகாரம் 3 வசனம் 17, இங்கே ஃபுல்லாக நீங்கள் படித்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். 17 கடைசி வரைக்கும் படித்து பாருங்க, நான் அதைத்தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதில் என்ன பார்த்தீங்கன்னா, வசனம் 17 சொல்லுகிறது, அதில் ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் நேபுகாத்நேச்சார் உருவாக்கின அந்த பொருட்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாத்திரமல்ல, அது யாரெல்லாம் அந்த பொருட்சிலையை வணங்கலையோ அவங்க என்ன செஞ்சுருவாங்க, ஆயத்தமாக்கப்பட்ட அந்த அக்னி சுவாலைக்குள்ளே அவங்கள போட்டுருவாங்க. அப்படி போடப்பட்ட அந்த நபர்கள் பார்த்திங்கன்னா வெந்துருவாங்கள்ல, வெந்து அழிஞ்சு போயிடுவாங்கண்ணே. ஆனால் இங்கே பாருங்கள், சம்பவம் வேறு. என்ன நடக்கும் பாருங்கள், வசனம் 17 சொல்கிறாங்க பாருங்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அது மாத்திரமல்ல அவர் என்ன செய்வார், எரிகிற அக்கினி சுவாலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை விடுவிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் 18 சொல்கிறாரு பாங்க, எங்கள் தெய்வங்களை விடுவிக்காமற் போனாலும் பரவாயில்லை, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அந்த பொருசிலையை வணங்க மாட்டோம்னு சொல்கிறாங்கங்க. ஸோ அப்படி சொன்ன உடனே நேபுகாத்நேச்சாருக்கு பயங்கர கோபம் வருது. வருமாறாதா? கண்டிப்பாக வரும். என்ன, ஏன்னா அவன் உருவாக்கின பொருட்சிலையை அவன் அந்த அந்த நாட்டுக்கு அவன் ராஜா, அவன் உருவாக்கின அந்த சிலையை வணங்கலாட்டி அவனுக்கு நிச்சயமாக கோவம் வரும் இல்லையா? அப்படி அவனுக்கு கோவம் வந்த உடனே பாருங்கள் என்ன பண்ணுறான் பாருங்கள், அவனுக்கு முகமெல்லாம் வேறுபட்டுருச்சு, பயங்கர வெறுப்பாயிருச்சு. உடனே சொல்கிறான், ஏற்கனவே சூடாக்கப்பட்ட அந்த அக்னி சுவாலையை இன்னும் 7 மடங்கு என்ன செய்யுங்க, சூடாக்குங்கன்னு சொல்லி கட்டளை கொடுக்குறான். 7 மடங்கு சூடாக்குறாங்க. அது மாத்திரம் இல்லைங்க, அவங்கள வெறுமனே தூக்கி போடலை, சும்மா அவங்கள தீக்குள்ள தூக்கி போடலை, என்ன பண்ணாங்க தெரியுமா, நல்லா அவங்கள கட்டி, சாதாரண கட்டலை, இந்த இராணுவத்தில் பலசாலியான புருஷர்களை கொண்டு நல்லா அவங்கள கட்டும்படி செய்து அதுக்கப்புறம் நினச்சிட்றாங்க தீசுவாலைக்குள்ள போடுறாங்க. அப்படி போட்ட உடனே பாருங்கள் என்ன நடக்குது பாருங்கள், அவங்கள போட்டுட்டாங்க. ஆனால் அவங்கள தூக்கி கொண்டு போன அந்த புருஷர்களை அந்த அக்னி சுவாலை அவங்க மேலே என்ன செஞ்சிருச்சு, அவங்கள கொன்று போட்டுருச்சு. ஆனால் தீக்குள்ள போட்டவங்க உயிரோடு இருக்காங்க இல்லையா? ஸோ இன்றைக்கி இந்த ஒரு விஷயம் பாருங்கள், இன்றைக்கி நம்மளை அக்னி சுவாலைக்குள்ளே, பயங்கரமான உபத்திரவத்துக்குள்ளே, பயங்கரமான அழிவுக்கு பாதைக்குள்ளே நம்மளை கொண்டு போய் விடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாரோ, ஒரு வேலை, கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன், இன்னும் பயங்கரமான விஷயங்கள். நேற்று நம்ம தியானம் ஒன்றும் உங்களை குறித்து இல்லாதவைகளையும் பொல்லாதவைகளையும் சொல்லுகிற பொழுது நீங்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து கல்வி கூறுங்க, நீங்கள் கர்த்தரை மட்டும் ஆராதிங்க. அங்கே என்ன சொன்னாங்க, அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, நான் அந்த பொருட்சிலையை வணங்க மாட்டோன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க நல்லா கட்டி கொண்டு போய் புல்ல போட்டுட்டாங்க.
ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன செஞ்சாங்க, தேவனை ஆராதித்து கொண்டே இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, உடனே ராஜா வேகமாக எந்திரிச்சு பார்க்குறாங்க. என்ன அதுக்குள்ளே நம்ம போட்டது 3 பேர் தானே, அங்கே 4 பேர் நிற்கிறாங்களே, அது எப்படி அப்படி கேட்ட உடனே பாருங்க, உடனே அவங்கள தூக்கி வெளியே கொண்டு வந்து பார்க்குறாங்க. அவங்க மேலே எந்த ஒரு சேதமும் இல்லை, சரீரத்தில் எந்த ஒரு பலவீனமும் இல்லை, அங்கே போடப்பட்ட ஷாலில் கட்டப்பட்ட எந்த ஒரு இதுவுமே கருகவே இல்லை, தலைமயிறு முதற்கொண்டு கருகவே இல்லை, அந்த தீயின் வாசம் கருகி போன சுமல் எதுவுமே அவங்க மேலே இல்லை. ஏன்னா கர்த்தர் அவங்களோட கூட இருந்தார். போடப்பட்டது 3 பேர் கூட, இன்னும் 4 பேர் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனே அப்படி சொன்னார் பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தூதன் அவங்க கூடவே இருந்தார். அந்த தீஸ்வாலை எரியும் போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குளிர் பிரதேசத்தில் வாழ்ந்தா எப்படி இருக்கும், அந்த ஊட்டி கொடைக்கானல்ல, அது போல் அவங்களுக்கு ஒரு அனுபவம். நல்ல ஆண்டரை பாடி துதிக்கிறாங்க. எப்படி சொல்கிறா பாருங்க ராஜா அவங்க என்ன 4 பேர் சுதந்திரமாக உலாவுறாங்க, அவங்க மேலே தீ பத்தவே இல்லையே அப்படி சொல்கிறான் இல்லையா. அதுக்கப்புறம் பாருங்க என்ன நடக்க பாருங்க. வெளியே வந்த உடனே ஏதோ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரே மெய்யான தேவன் என்று சொல்லும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இன்னைக்கு அப்படித்தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய பாடுகள் எனக்கு எப்போதான் எனக்கு முடிவு வரும், நான் அக்கினிலே போய்கிட்டே இருக்கேன், அக்கினி இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது, உபத்திரம் இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்கு, பாடு தீர்ந்த பாடு இல்லையே நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறாரு. கர்த்தர் உங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறாரு. நீங்கள் தண்ணீரில் கடக்கும்போது அவங்க கூடவே இருக்கிறாரு. சொந்த பந்த உறவுகள் எல்லாம் விலகி போனாலும் கூட நான் உன் கூட இருக்கிறேன். நதிகளை கடக்கும்படியும் நான் உன் கூட இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, நான் பார்த்தோம்ல, நம்ம நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய். இங்கே நம்ம பார்த்தோம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய உடல்களில் எந்த ஒரு வேகவே இல்லை, உறுப்புகள் எதுவுமே அவியலை. அப்பேற்பட்ட காரியங்களை செய்தார். அன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இங்கே எவ்வளோ உபத்திரத்தின் பாதையில் போனாலும் இந்த உபத்திரங்கள் உங்கள் மேலே புரளுவதில்லை, அது உங்களை மேற்கொள்வதில்லை. ஏன்னா தேவன் உங்களோட கூட இருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே நம்ம கர்த்தரை மாத்திரம் ஆராதிக்கணும், அவரை மாத்திரம் துதித்து கொண்டே இருக்கணும். அப்படி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், இந்த வேத வாசனம் இந்த மாதம், இந்த 7வது மாதம் முழுவதும், வரக்கூடிய மாதங்கள் முழுவதும், ஆண்டுகள் முழுவதும் நம்ம மேலே உண்மையாகவே அந்த வசனம் வலிக்கும். சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவரை பிடிச்சு கொள்ளுங்க. ஏதோ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ விடுவித்த கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறாரு. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.